கேரளாவில் மொத்தம் 20 லோக்சபா தொகுதிகள் உள்ளன. இவற்றுக்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் 26ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில்தான் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தங்கை பிரியங்கா காந்தி மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் வந்த ராகுல் காந்தி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்நிலையில் ராகுல் காந்தி தனது வேட்புமனுவில் சொத்து விவரங்கள் குறித்து பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளார். இதன் மூலம் ராகுல் காந்தியின் மொத்த சொத்து மதிப்பு என்ன என்பது தெரியவந்துள்ளது. அதன்படி ராகுல் காந்தி தாக்கல் செய்துள்ள தனது பிரமாண பத்திரத்தில் கையில் ரூபாய் 55,000 ரொக்கம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் வங்கிகளில் ரூபாய் 26,25,157 ரூபாய் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இது தவிர பங்கு சந்தையில் ரூபாய் 4,33,60,519 ரூபாய் உள்ளதாகவும், மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக ரூபாய் 3,81,33,572 ரூபாய் உள்ளதாகவும், தங்க பத்திரம் வழியாக ரூபாய் 15,21,740 ரூபாயும், பிற இன்சூரன்ஸ் உள்ளிட்ட வகைகளில் ரூபாய் 61,52,426 ரூபாய் முதலீடு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதோடு ராகுல் காந்தியிடம் ரூபாய் 4,20,850 ரூபாய் மதிப்பிலான நகைகள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மொத்தமாக ரூபாய் 9,24,59,264 ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்து ராகுல் காந்தியிடம் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் ராகுல் காந்தியிடம் ரூபாய் 11,15,02,598 ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்கள் உள்ளன. அதன்படி ராகுல் காந்தியின் மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் 20,30,30,61,862 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு சொத்து வைத்திருந்தாலும் கூட ராகுல் காந்தியிடம் சொந்தமாக கார் மற்றும் வீடு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.